தெரியும். ஆனாலும் நீங்க ரொம்ப ஓவரா பண்றீங்கன்னு. ஓகே. ஆத்தாடி இவ்வளவு வன்மமா? சோ எனக்கு பயமாவும் ஆக்சுவலி வெளிய போகும்போ. வாண்டட்லி திட்டுறாரு இல்லையா? And each and every song அவர் கொடுக்கிறது என்ன சாங் இருந்தாலும் it will be amazing. ஹிட்னே சொல்லலாம். அது எதுவும் ஃப்ளாப் எதுவும் கிடையாது. பிகாஸ் சம்திங் மேஜிக் இருக்கு அனிருத்ல. உலக நாயகனும் இருப்பாங்க, சூப்பர் ஸ்டாரும் இருப்பாரு இல்லையா? Who was the best on screen இந்த சிங்கிள் அப்படின்னு? ரெண்டு பேரும் கிரேசி. அந்த படம் பாக்குறதுக்கே நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். How can I say? I'm fan for both of them. So நானு அவரா சொல்ல முடியாது. தமிழ் இண்டஸ்ட்ரியில நீங்க நான் மீட் பண்ணணும், ஐ வாண்ட் திஸ் லைக் பர்சனாலிட்டிஸ் டு மீட் இன் ரியல் அப்படின்னா யாரெல்லாம்? ஃபர்ஸ்ட் இஸ் விஜய் சார். எல்லாருக்குமே அவரை பிடிக்கும். யாரே வந்தாலும் இந்த இண்டஸ்ட்ரியில யாரே வந்து என் முன்னாடி எனக்கு கோஸ்டாரா நடிச்சாலும் ஐ ஃபீல் ஐ எம் த பெஸ்ட் ஃபார் மை செல்ஃப். அண்ட் ஐ டோன்ட் ஃபீல் எனக்கு அந்த பயம் ஆகட்டும் எதுவும் இல்லை. அவர் பெரியவர், நான் சின்னவர். தமிழ் மூவி வேர்ல்ட் மீடியா பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஜீவிகாவின் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஒரு அழகிய நேர்காணல்ல யார் இணைந்திருக்கானா, கன்னடத்து பைங்கிலின்னு இவங்களை சொன்னாலும் தமிழகத்துல அயலியில ரித்திகா அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே வந்துட்டு தெரியும். அண்ட் சில பேருக்கு வந்துட்டு அப்படின்னு கொஞ்சம் அவங்களோட டிஷ்ஷுமாவும் இருப்பாங்க. ஏன்னா அவங்க பண்ற கேரக்டர் அந்த மாதிரி. பட் இன் பர்சன் ரொம்ப ஸ்வீட்டான ஒருத்தவங்க. அவங்க கிட்ட தான் பேச போறோம். வணக்கம். தேங்க்யூ, வெரி நைஸ் இன்ட்ரடக்ஷன். அக்ஷிதா போப்பையா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர்வா இருக்கேன். உங்களுடைய தமிழ் இன்னைக்கு வந்து நம்மளுடைய ஆடியன்ஸ் ரொம்ப அட்ராக்ட் பண்ண போகுது அப்படின்னு நினைக்கிறேன். கன்னடமா இருந்தாலும் தமிழை வந்து நல்லா பேசணும் அப்படின்னு நீங்க கொடுக்குற அந்த ட்ரையே வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்ததுக்கு. அக்ஷிதா போப்பையா, எப்படி உங்களுடைய கேரியர் ஸ்டார்ட் ஆச்சுன்றதை பத்தி நம்ம பேச போறோம். பட் இப்போ ரீசெண்டா அயலியில வந்துட்டு ரொம்ப பரபரப்பான வில்லியா உங்களுடைய கேரக்டர் வந்து போய்கிட்டே இருக்கு. ஸோ ஹவு இஸ் யுவர் ஒர்க் இன் அயலி? அயலி வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ரோல் நான் ரித்திகா பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ வரைக்கும் நான் பாசிட்டிவ் ரோல் தான் பண்ணியிருக்கேன். ஸோ அயலியில ப்ராப்பரா ப்ரொஃபஷனலியா நெகட்டிவா பண்ணிட்டு இருக்கேன். வில்லத்தனத்துல ப்ரொஃபஷனல் வில்லத்தனம். ஆமா. ஏன்னா பிகாஸ் நான் பாசிட்டிவ் ரோல் பண்ணும்போ சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி எனக்கு நெகட்டிவ் ட்ராக் வந்துட்டு இருந்துச்சு. ஆனா இது ப்ராப்பர் நெகட்டிவ். ஸோ அண்ட் நெகட்டிவ் எனக்கு ரொம்ப எதுக்கு பிடிக்கும்னா லாட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட். நிறைய இமோஷன்ஸ் கொடுக்கலாம் அண்ட் லாட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ். ஆனால் பாசிட்டிவ் வந்துட்டு சாஜிட்டேரியேஷனாக இருக்கும். அண்ட் ஸோ தட்ஸ் வை ஐ லைக் ரித்திகா கேரக்டர். அண்ட் யா, லாட் ஆஃப் லவ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ் மக்கள் எனக்கு நிறைய லவ் பாசம் அதிகமாக கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ ஐ ஜஸ்ட் லவ் டூயிங் திஸ் ரித்திகா ரோல். ஓகே. பட் இன் கேரக்டர்ல போய் பார்க்கும்போது உங்களை வெளியில யாராவது ஃபேன்ஸ் எல்லாம் பாக்குறாங்கன்னா இந்த என்ன சொல்ற, அவங்க வன்மத்தெல்லாம் வந்து கக்குன தருணங்கள் இருந்திருக்கா? ஆமாமா. ஆக்சுவலி ஆனந்த் இருக்காருல்ல, ஆமா. எங்களோட சீரியல் ஹீரோ. அவரோட பாட்டியே லாஸ்ட் டைம் நான் அவரோட வீட்டுக்கு போயிருந்தேன். கோயம்புத்தூர்ல. அவரோட பாட்டியே நல்லா பேசினாரு. பேசுக்கப்புறமும் சொன்னாரு. எனக்கே திட்டிட்டு இருந்தாரு. "நீ கொஞ்சம் அதிகமா பண்ற. ஆனா நீ எதுக்கு அயலி அப்படியெல்லாம் இது பண்ற நீனு?" அதெல்லாம் சொன்னேன். அப்ப நான் சொன்னேன், பாட்டி இப்போ நான் அக்ஷிதாவா வந்திருக்கேன். ரித்திகாவா வரல" சொன்னேன். ஸோ பர்சனலி ஆக்சுவலி மெனி பீப்புள் ஹேவ் டேக்கன் பர்சனல். அண்ட் நான் ஈஷாக்கு போயிருந்தேன். அங்கேயும் சொன்னாரு. நிறைய பீப்புள் திட்டினாரு எனக்கு. அப்போ அயலியே சொன்னா, தேஜு, இல்ல அவ ரொம்ப ஷி இஸ் வெரி ஸ்வீட் கேர்ள். அந்த கேரக்டர் மட்டும் அப்படி. தெரியும். ஆனாலும் நீங்க ரொம்ப ஓவரா பண்றீங்கன்னு. ஓகே. ஆத்தாடி இவ்வளவு வன்மமா? ஸோ எனக்கு பயமாவும் ஆக்சுவலி வெளிய போகும்போ. வாண்டட்லி திட்டுறாரு இல்லையா? அப்புறமும் என் கூட பேசுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாரு, யூ ஆர் வெரி ஸ்வீட்ன்னு சொல்லுவாரு. ஆனா பார்த்த உடனே மூஞ்சி இப்படி மாறிடும். நான் இப்படியே ஸ்மைல் பண்ணேன். ஆக்சுவலா திரைக்கு முன் மட்டும் தாங்க அவங்க வில்லி. திரைக்கு பின் வந்து ஷீ இஸ் கள்ளி அப்படின்னே சொல்லலாம். ஷீ இஸ் a very lovable person. And yeah, உங்களுடைய சொந்த ஊரு எதுன்னு சொல்லுங்க எங்களுக்கு. கூர்க். ஸ்காட்லாண்ட் ஆஃப் இந்தியா. யா, ஸ்காட்லாண்ட் ஆஃப் இந்தியா. அண்ட் ஆல்சோ ஒன் மோர் காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த ஒரு ஆம்பியன்ஸ், ஒரு பிளசன்ட் ஃபீலிங், அந்த காஃபி தோட்டம், அதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். ஆனா உங்களுக்கு அது பர்த் பிளேஸ் இல்ல? டெல் மீ அபவுட் கூர்க். கூர்க், ஐ எம் பார்ன் அண்ட் ரைஸ்ட் இன் கூர்க். ஸ்கூலிங் எல்லாம் அங்கே தான் பண்ணேன். அண்ட் வி ஹாவ் அன் எஸ்டேட் தேர். ஸோ ஒரு ஹோம்லி கேர்லாக வளர்ந்தேன் நான். அண்ட் என் அப்பா அம்மா வந்துட்டு வெரி சப்போர்ட்டிவ்.
அண்ட் நான் ஸ்கூல்லே படிக்கும்போ என் அம்மா வந்துட்டு டான்ஸ் கிளாஸுக்கு சேர்த்து விட்டாரு. லைக் அப்போவே அவருக்கு நான் எதுவும் பண்ண முடியல. என் பொண்ணு எல்லாமே கத்துக்கணும், எல்லாமே பண்ணணும்னு சொல்லி கராட்டே கிளாஸுக்கு சேர்த்து விட்டார். சங்கீதா கிளாஸ் எல்லா கிளாஸ் சேர்த்து விட்டார் ஃப்ரம் எல்கேஜி அண்ட் பரதநாட்டியம் கிளாஸ் எல்லாமே. பட் அந்த எல்லா கிளாஸ்ல நான் எது ரொம்ப புடிச்சு நான் எது பண்ண கிளாஸ்னா, ஒன் இஸ் பரதநாட்டியம். ஐ அம் அ பரதநாட்டியம் டான்சர். அதுக்கப்புறம் கராட்டே ரொம்ப பிடிக்கும். பிளாக் பெல்ட்டா? ப்ரவுன் பெல்ட். ஆனா சங்கீதா கிளாஸுக்கு போனேன். 2, 3 டேஸ்ல ஓடி வந்துட்டேன். வை மேம்? ஏன்னா எனக்கு சாரி. சாங் பாடுறது பிடிக்கும், கேட்கறது ஐ லவ் மியூசிக். பட் அப்போ சின்ன வயசுல இது என்ன இது சாங் தானே கத்துக்கணும். இது என்ன சாரி காமான்னு சொல்லிட்டு இருக்காரு மம்மி. அதே சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு பிடிக்கல, இரிட்டேட் ஆயிட்டு இருக்கு. புக்லலாம் எழுதணுமா மம்மி? நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி ஓடி வந்துட்டேன். ஸோ நான் ஸ்டேட் லெவல் வரைக்கும் பண்ணியிருக்கேன் பரதநாட்டியம் கோர்சஸ். அண்ட் கராட்டே ஜஸ்ட் ட்ராப்ட் அவுட். அண்ட் ஐ எம் அ பாஸ்கெட்பால் பிளேயர், நேஷனல் லெவல் பாஸ்கெட்பால் பிளேயர். ஸோ அட 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 அட. சோ நீங்க சங்கீத கிளாஸுக்கு வந்துட்டு போயிட்டு என்னதான் நாளே நாள்ல இந்த சாரி காமாப்பாவால பின் வாங்கி ஓடி வந்துட்டாலும் நீங்க யூசுவலாவே நல்லா பாடுவீங்களோ? யூ ஹேவ் தட் இன்சைட் யூ. பாடணும், சிங்கிங். அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்ல சிங்கிங்ல. பட் ஐ லவ் மியூசிக். ஐ லைக் டு லிசன் டு த மியூசிக். பிகாஸ் மியூசிக் சின்ஸ் ஐ எம் அ டான்சர், மியூசிக் கேட்கும்போது என் காலெல்லாம் ஆடும். எனக்கு உடம்பு சரியில்லைன்னாலும் அந்த டைம்ல எனக்கு ஐ ஃபீல் டான்ஸ் பண்ணும்போ என்னன்னா ஐ ஃபர்கெட் மை செல்ஃப். என்னோட பெயின் என்ன இருக்கு எல்லாமே நான் மறந்துட்டு, பீப்புள் யார் இருக்கு நான் எல்லாருமே மறந்துட்டு ஐ வில் பி மை செல்ஃப். நான் இஃப் ஐ வாண்ட் டு பி மை செல்ஃப் த மியூசிக் ஷுட் பி ஆன் அப்படி. தமிழ்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டுனா இது? யுவர் ஃபேவரட் சாங் தமிழ்ல? அனிருத்தோட சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆல் சாங்ஸ் ஆர் மை ஃபேவரட். நான் ஆக்சுவலி தமிழ் சாங்ஸ் சின்ன வயசுலேயே கேட்டது கிடையாது. நான் எப்போ இங்கே கரியர் ஸ்டார்ட் பண்ணேன், ஸோ அப்போ வந்து நான் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் இளையராஜா சாங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ராக் ஸ்டார் அனிருத் பிடிக்கும்னு சொன்னீங்க இல்லையா? அவர் இப்போ ரீசெண்டா ஆஜா ராஜா நம்மளுடைய உலக நாயகன் அண்ட் சூப்பர் ஸ்டார் வச்சு ஒரு சிங்கிள் ஒன்று போட்டு கொடுத்திருந்தார் இல்லையா? How was that? That was mesmerizing. Very nice. Anirudh, I know his growth. ரொம்ப நல்லா பாடுவா அண்ட் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்திருக்கா. அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி சாங் அவர் கொடுக்கறது என்ன சாங் இருந்தாலும் இட் வில் பி அமேசிங் ஹிட்னே சொல்லலாம். அது எதுவும் ஃப்ளாப் எதுவும் கிடையாது. பிகாஸ் சம்திங் மேஜிக் இருக்கு அனிருத்ல. ஸோ ஐ ஜஸ்ட் லவ் இன் தட். ஓகே. ஸோ இப்போ இந்த ஆஜா ராஜால வந்து உலக நாயகனும் இருப்பாங்க, சூப்பர் ஸ்டாரும் இருப்பார் இல்லையா? ஸோ திஸ் வாஸ் அ வேர்ல்டு வைடு கொஸ்டின் அப்படின்னு நினைக்கிறேன். ஹூ வாஸ் த பெஸ்ட் ஆன் ஸ்கிரீன் இந்த சிங்கிள் அப்படின்னு? அக்ஷிதாவுடைய ஃபேவரட் யார் சொல்லுங்க? எனி ஒன் ஒருத்தர் தான் சொல்ல முடியாது. பிகாஸ் போத் ரெண்டு பேரும் லெஜெண்ட். ரெண்டு பேரோட ஸ்வாக்ல எந்த ஸ்வாக் வந்து அப்படின்ற மாதிரி இருந்துச்சு? அது என்னன்னா, இப்போ ஒரு நார்மல் ஆர்டிஸ்ட் அப்புறம் ஒரு பெரிய ஸ்டார் இருந்துச்சுன்னா, ஐ கேன் ஜட்ஜ் அண்ட் டெல். 2 பேரும் கிரேசி. அந்த படம் பார்க்குறதுக்கே நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த இது ரிலீஸ் ஆனதுக்கப்புறமும். நெக்ஸ்ட் லெவல்ன்னு சொல்லலாம். சி போத் ஆர் ஈக்குவல் அண்ட் போத் ஆர் லெஜெண்டரி ஆக்டர்ஸ். 2 பேர்லும் எதுவும் மைனஸ் இல்ல. ஹவ் கேன் ஐ சே? ஐ அம் ஃபேன் ஃபார் போத் ஆஃப் தெம். ஸோ நானு அவரா இவரா இவரா அவரா சொல்ல முடியாது. ப்ளீஸ் என்னை கேட்டு கஷ்டப்படுத்தாதீங்க. ஓகே. அண்ட் இன்னைக்கு வந்து ஆஸ்பீஷியஸ் டேன்னு சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் இல்லையா? தமிழ் சினிமால நீங்க யூஆர் கிவிங் அன் என்ட்ரி. உங்களுடைய டெபியூ ஃபிலிம் வால்ஸ். அத ஒவல்ஸ்ன்னு சொல்லலாமா வால்ஸ்ன்னு சொல்லலாமா? நிறைய கன்ஃபியூஷன்ஸ். பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ்ல சொல்றாங்க. அது எப்படி சொல்லணும் சொல்லுங்க? வாவல்ஸ். வாவல்ஸ். வாவல்ஸ்னாலே நம்ம இங்கிலீஷ்ல படிச்சிருப்போம். இட்ஸ் a சைலண்ட் கேரக்டர். அதை நம்ம வந்து ஸ்பெல் பண்ணவே மாட்டோம், ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம். ஸோ இந்த வாவல்ஸ் என்ன சொல்ல போகுது? ஓகே. வாவல்ஸ் இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். எதுக்குன்னா இது என்னோட ஃபர்ஸ்ட் டெபியூ. நான் தமிழ்நாட்டில் இன்ட்ரடியூஸ் ஆனதே சீரியல்னால. அண்ட் நான் சீரியலுக்கு நிறைய பீப்புள் என்ன கேட்பாரு. கன்னடத்தில் நான் இன்ட்ரடியூஸ் ஆனேன் ஃபிலிம்ஸில். அண்ட் நான் நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ எம் ரெக்கக்னைஸ்ட் அஸ் சினிமா ஆர்டிஸ்ட் அங்கே. ஆனால் இங்கே எதுக்கு நீ சீரியல் பண்ணிட்டு இருக்க, வித்தியாசமாக இருக்கேன்னு. ஏன்னா என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் இண்டஸ்ட்ரி கிடையாது. அண்ட் ஐ வாண்ட் டு பி இன் அ குட் வே, கோ இன் அ குட் வே. ஸோ நான் நினச்சேன் ஓகே சீரியல் ஸ்டார்ட் பண்ணால் ப்ராபப்ளி எனக்கு மூவி கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். அங்கேருந்து இஃப் மை ஃபேட் இஸ் ரிட்டன் எனக்கு படம் கிடைக்கும்னு. அண்ட் திஸ் ஹேப்பன்ட். வவல்ஸ் ஜஸ்ட் ஹேப்பன் லைக் அ மேஜிக். ஏன்னா அப்போ தான் நான் 1 இயர் பிரேக் எடுத்திருந்தேன். கன்னடத்தில் ஒரு 4 ஃபிலிம் சைன் பண்ணியிருந்தேன். ஸோ நான் நினச்சேன் ஓகே சீரியல் பிரேக் கொடுத்துட்டு இது நல்லபடியாக முடிக்கலான்னு. சடன்லி லைக் அ மேஜிக் ஒரு அப்ராட் ட்ரிப் முடிச்சுட்டு வந்தேன். ஐ காட் அ கால். இந்த மாதிரி தமிழ் ஃபில்மு. ஸோ இட் வாஸ் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ்டு பை கன்னடா ப்ரொடியூசர்.
ஸோ அதுக்கப்புறமா நம்ம இங்கே தமிழ் ப்ரொடியூசருக்கு சேல் பண்ணாத சடன் ஆயிடுச்சு. அண்ட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி அண்ட் வெரி கிரேட்ஃபுல். என்ன கேரக்டர் எதுவும் கேட்கவே இல்லை. பண்றேன் சொல்லிட்டேன் நான். ஸோ இது இந்த ஷூட்டு கூறுகள் தான் நடந்தது. அண்ட் ராஜ் ஐயப்பா என்னோட கோஸ்டார். ஸோ ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. அண்ட் கேரக்டரும் அப்படிதான், த கேர்ள் நெக்ஸ்ட் டோர் மாதிரி. எனக்கு பிடிச்ச கேரக்டர். எனக்கு தமிழ்ல இன்ட்ரடியூஸ் ஆனா இந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் ஆகணும்னு ஐ வாஸ் மேனிஃபெஸ்டிங். அண்ட் ஃபைனலி இட் ஹஸ் ஹேப்பன். இன்னைக்கு ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருக்கு அண்ட் சாங் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ மக்கள் எல்லாரும் பார்க்கணும். அண்ட் இதுனா பெரிய ஹிட் பண்ணணும். ஸ்மால் ஸ்க்ரீன்ல அவர் எப்படி எனக்கு லவ் சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தாரு, ஐ வாண்ட் இட் இன் பிக் ஸ்க்ரீன். பிகாஸ் என்னோட ட்ரீம் பெரிய பெரிய படம் பண்ணணும், தனுஷ் ப்ரொடக்ஷன் பண்ணணும், சிவகார்த்திகன் சார் ப்ரொடக்ஷன் பண்ணணும். பிகாஸ் தேர் கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் நியூ பீப்புள். அண்ட் அவர் கூட நடிக்கணும்னு. ஸோ ஹோப்ஃபுல்லி மேனிஃபெஸ்டிங் பார்க்கலாம். ஓகே. ஸோ தனுஷ் அண்ட் சிவகார்த்திகேயன் இவங்க 2 பேருக்கு கூட என்ன ரோல்ல நீங்க நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஹீரோயின். ஃபர்ஸ்ட் எனக்கு அவரோட ப்ரொடக்ஷனில் பண்ணணும்னு ஆசை இருக்கு. சின்ஸ் தே ஆர் கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் த நியூ காமர்ஸ். லைக் ஒரு இப்போ நல்ல ஸ்டோரி. அண்ட் தனுஷ் சார் ரீசென்ட்லி ஒரு மூவி அவரோட ப்ரொடக்ஷன்ல 2 பேரும் புதுசு தான் ஒரு மூவி ரிலீஸ் ஆயிடுச்சுல்ல, ஐ ஜஸ்ட் ஃபர்காட் தட் நேம். அந்த மூவிலும் அப்படித்தான், 2 பேரும் புதுசு தான். பட் த மூவி வாஸ் அமேசிங் அண்ட் ஹி ஹஸ் கிவன் நைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல மியூசிக் அந்த மாதிரி. அண்ட் சிவகார்த்திகன் சார் ப்ரொடக்ஷனும் அப்படித்தான். ரீசென்ட்லி இப்போ ராதிகா மேமோட தாய் கழிவு ரிலீஸ் ஆயிடுச்சு, அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ தே ஆர் ஆப்டிங் நைஸ் கண்டென்ட். ஸோ அந்த மாதிரி பண்ணணும்னு ஆசை. அண்ட் பர்சனலி அவரோட ஹீரோயினா பண்ணணும்னு ரொம்பவே ஆசை. எனி கேரக்டர், எனி ரோல், ஐ டோன்ட் மைண்ட். ஐ எம் ரெடி டு ஷோ மை டேலண்ட். ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி சிவகார்த்திகேயன் அவங்களுடைய ஃபிலிம்ஸ்லாம் வாட்ச் பண்ணியிருக்கீங்க தமிழ்ல. ஸோ இந்த ஃபிலிம்ல மேபி என்ன கூப்பிட்டிருந்தா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்திருக்கும். அமரன் ஆஸ் சாய் பல்லவி மேம். ஓகே. அஃப்கோர்ஸ் வி கான்ட் பீட் சாய் பல்லவி. ஆனாலும் ஐ ஃபெல்ட் எனக்கும் அது வந்திருந்த அந்த மாதிரி ரோல்ஸ். பிகாஸ் ஐ எம் வெரி குட் அட் ஷோயிங் இமோஷன்ஸ். நானும் பண்ணியிருக்கலாமே, நான் இமேஜினலா பண்ணியிருந்தேன். சக்கரை அஸ் சக்கரை. வாவ். ஓகே. அண்ட் உங்களுடைய விஷன் வந்து ரொம்ப கிளியரா இருக்கு. இததான் எனக்கு வேணும், இதை நோக்கி தான் நான் போய்கிட்டு இருக்கேன். இதுக்கு நடுவுல வந்து நோ கன்ஃபியூஷன்ஸ் அப்படின்ற மாதிரி யுவர் பிளானிங் யுவர் திங். அது எப்படி எங்கிருந்து வந்தது? அது ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி நான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு என்டர் ஆகும்போ எனக்கு எந்த விஷன்ஸ் இல்லை, எந்த இது இல்லை. லைக் ஓகே நான் டிவியில் வரணும், அதான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதான் தேடி வந்தது, நானா போல. ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே, சீரியலில் வந்துச்சு, மூவி வந்துச்சு, ஓகே அது பண்ணலாம். அண்ட் சைமல்டேனியஸ்லி ஐ வாஸ் ஒர்க்கிங். ஆக்சுவலி என்னோட எஜுகேஷன் முடிச்சுட்டு நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஐபிஎம்ல. ஸோ அந்த கேப்பில் இது கிடைச்சிச்சு, அங்கே பண்ணிட்டே வந்தேன். தென் லேட்டர் ஐ ஃபெல்ட் ஒரு 2-3 சீரியல்ஸ்க்கானக்கு அப்புறமா கன்னடத்தில் நிறைய மூவிஸ் ஆரம்பிச்சிச்சு. ஸோ செட்டில் ஆக்சுவலி ஐ திங்க் ஐ காட் திஸ் மோர் ஆம்பிஷியஸ். என் கூட சுத்த இருக்கிற பீப்புள் இருக்காரல்ல, தே மோட்டிவேட்டட் மீ. தேர் லைக் யூஆர் அ வெரி குட் ஆக்டர், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவேன், நீ எதுக்கு இன்னும் இங்கே இருக்க, நீ இது ஏதாச்சும் பண்ணலாமே, இன்னும் நீ எதுக்கு இங்கே இருக்க, யூ கேன் டூ ஈவன் மோர் பெட்டர். அப்படி சொல்லி 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 ஐ ஃபெல்ட் ஐ எம் நாட் லெஸ்ஸர் தென் எனி ஒன், எனக்கு இன்னும் நிறைய பண்ணலாம். ஸோ ஹாவ் டு க்ரூம். ஓகே ஆக்டிங்ல க்ரூம் ஆகலாம், லுக்ஸில் க்ரூம் ஆகலாம். எல்லாரும் பண்றாருன்னா எனக்கு எதுக்கு முடியாது, நானும் ட்ரை பண்றேன். ஐ ஹாவ் டு கான்சென்ட்ரேஷன் தான் ரொம்ப கம்மியா இருக்கு எனக்கு இருந்துச்சு. ஸ்டார்டட் ஹோம்ஒர்க் பண்ணிட்டே போனேன். அதுக்கப்புறமும் எனக்கு கிளாரிட்டி கிடைச்சிச்சு. நோ, மை பிளேஸ் இஸ் சினிமா, ஐ ஹாவ் டு டூ மோர் சினிமாஸ், நோ மேட்டர் வாட். என்னோட செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், என்னோட சோலுக்கு எப்போ சாட்டிஸ்ஃபை ஆகுனா பெரிய பெரிய ஸ்டார் கூட பெரிய சினிமா பண்ணி, ஜஸ்ட் சினிமா கிடையாது, இட் ஷுட் ரீச் டு த பீப்புள். அண்ட் நிறைய அவார்ட்ஸ் வாங்கணும், லைக் நாட் நார்மல் அவார்ட்ஸ். ஐ வாண்ட் டு கெட் சைமா, ஃபிலிம்ஃபேர், ஆஸ்கர் எல்லாமே அவார்டு வாங்கிட்டு ஐ ஷுட் பி லைக் வாவ், ஹேவ் டன் இட். அப்போ தான் என்னோட சோலுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். உங்களுடைய வட்டம் வந்து சின்னது இல்லை, இட்ஸ் வெரி 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 பிக். இட்ஸ் பிக்கர் தென் திஸ் வேர்ல்டு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய ட்ரீம்ஸ். ஸோ உங்களுடைய ட்ரீம்ஸ் வந்து ட்ரூ ஆகிறதுக்கு எங்களுடைய சேனல் சார்பாக ஒரு பெரிய 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 வாழ்த்துக்கள். அண்ட் அடுத்து நான் என்ன கேட்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பட்டதாரின்னு சொல்லுவாங்க இல்லையா, கிராஜுவேட், அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆர்டிஸ்ட், நீங்க சினிமா ஆர்டிஸ்ட். ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆர்டிஸ்டா எவால்வ் ஆகும் போது என்ன மாதிரியான விஷயங்களை நீங்க ஃபேஸ் பண்ணீங்க? லைக் த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கும் இல்லையா, அது எந்த மாதிரி இருந்துச்சு? ஸ்டார்டிங் ட்ரபிள் எனக்கு ஆக்சுவலி எனக்கு ஆக்டிங்கே தெரியாது. ஆக்சுவலி ஸ்டார்டிங்
அண்ட் நான் எந்த கிளாஸுக்கு போல எதுவும் இல்லை. நான் ஆக்சுவலி ஐம் அ மெத்தட் ஆக்டர். நானும் நிறைய படம் பார்த்துட்டு எனக்கு எப்போ தெரிஞ்சிச்சு, ஓகே திஸ் இஸ் மை பிளேஸ். இந்த ஐபிஎம் ஆகட்டும், வேற ஏதோ கம்பெனி ஆகட்டும், தட் இஸ் நாட் மை பிளேஸ். ஸோ திஸ் இஸ் மை பிளேஸ்னா இங்கே நான் எப்படி மோல்ட் ஆகணும், ஐ ஷுட் லேர்ன் ஆக்டிங் மோர். அப்போ நான் நிறைய படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். தமிழ், மலையாளம், கன்னடா, தெலுங்கு எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். தட் இஸ் ஹவ் ஐ நோ ஆல் த லாங்குவேஜஸ். இப்போ எல்லா லாங்குவேஜ்லையும் நான் பேசுவேன். அண்ட் மூவிஸ் பார்த்து பார்த்து ஒரு ஒரு கேரக்டர் அந்த ஹீரோயின் பண்றது, ஐ ஐ திங்க் ஓகே நான் அங்கே இருக்கேன், அது நான். ஸோ அந்த ஃபீல் பண்ணிட்டு நான் பார்ப்பேன். அண்ட் ஒரு ஒரு மூவில எனக்கு ஒரு ஒரு கேரக்டர் கிடைக்கும்போ லிட்ரலி லைக் 1 மந்த் ஐ வில் டேக் ஒர்க் ஷாப். பட் நாட் தே வில் நாட் சே இப்போ ஒர்க் ஷாப் இருக்காம நீங்க வரணும். என் வீட்லயே நானே ஒர்க் ஷாப் எனக்கு வச்சுப்பேன். ஐ வில் டூ ஃப்ரண்ட் ஆஃப் மிரர். ஓகே ஸ்கிரிப்ட் இருக்கு, இதில் நான் எப்படி பண்ணலாம், பெஸ்டா இருக்கணும். ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்ம ஐயோ விடு நமக்கு வந்துட்டு இருக்கே அப்படி திங்க் பண்ணக்கூடாது. எவ்ரி திங் இஸ் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் 100 பீப்புள் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஆக்டர் ஆகணும், ஒரு சைடு ரோல் கிடைச்சா போதும், ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா வரணும். அப்படி இருக்கும்போது காட் எங்களுக்கு நான் பிளெஸ்டா இருக்கேன் நான் சொல்லுவேன். அது எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போ ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஒரு சின்ன ரோல் ஆனாலும் அந்த சின்ன ரோலும் யூ ஹேவ் டு ஈட் த ஸ்க்ரீன் லைக் திஸ். லாங்குவேஜ் தெரியலன்னா பரவாயில்ல, நம்ம கத்துக்கலாம். பட் அதோட மீனிங் தெரிஞ்சு நம்ம ஆக்ட் பண்ணலாம்ல. ஆனா எனக்கு தமிழே தெரியல இங்க ஃபர்ஸ்ட் வரும்போது 8 இயர்ஸ் பேக். எந்த வேர்டு கத்துக்கிறதுக்கு நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க? இல்ல நான் ஆக்சுவலி தமிழ். ஒரே வேர்டு தெரிஞ்சது எனக்கு இங்க வரும்போ, வணக்கம் அவ்வளவுதான். அது விட்டா எனக்கு எதுவும் தெரியல. நான் இங்க ரீச் ஆயிட்டேன் சார், என்ன டைமுக்கு எதுவும் தெரியல எனக்கு. ஃபுல் பைத்தியம் ஆயிட்டேன் நான். இங்க வேற யாரும் ஏதோ இங்கிலீஷ் பேசினாலும் பேச மாட்டாரு. என்ன லாங்குவேஜ் எனக்கு என்னதே புரியல. வித்தின் 6 மந்த்ஸ் ஐ லேர்ன்ட் தமிழ். இப்படி ஏதாவது இந்த புக் வாங்கி படிச்சீங்களா? இல்ல. சீரியல் ஸ்டார்ட் பண்ணேன்ல. ஸோ எனக்கு நிறைய கிராஸ்பிங் பவர் அண்ட் அப்சர்வேஷன் பவர் இருக்கு. ஸோ இப்போ தெலுங்கு கூட அங்க ஏதாச்சும் ப்ராஜெக்ட் பண்ணி ஒரு அளவுக்கு தெரியும். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஆனா அங்கே ஒரு ஒரு ப்ராஜெக்ட் ஒரு 2 மாசம் பண்ணா போதும். நான் கத்துக்கிட்டேன். ஸோ லாங்குவேஜ் வாஸ் நாட் அ பேரியர் ஃபார் யூ. ஓகே. ஸோ செல்ஃப் லேர்ன் பண்ணியிருக்கீங்க நிறைய. யா சூப்பர். ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு. அண்ட் உங்களுடைய ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல கிச்சா சுதீப் சாரோட ஒரு 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 கண்டென்ட் ஒண்ணு நான் பார்த்தேன். ஸோ அது உங்களுடைய ஃபிலிம சார் வந்துட்டு ஹிஸ் ப்ரொடியூசிங் லான்ச் பண்ணாரு. பண்றாங்க இல்லையா? ஸோ அந்த மொமெண்ட் எப்படி இருந்தது? ஏன்னா கன்னடா இண்டஸ்ட்ரியில ஹி இஸ் அ சூப்பர் ஸ்டார். அண்ட் ஆல்சோ எங்களுக்கு தமிழ்லயுமே அவரை ரொம்ப பிடிக்கும். நானி படத்துலலாம் பயங்கரமா வந்து மிரட்டியிருப்பாரு. ஸோ அவரு உங்க ஃபிலிமோடைய ஒரு ப்ரமோஷன வந்து லான்ச் பண்றாருன்னு இருக்கும்போது ஹவ் டிட் ஆக்சுவலி ஐ எம் வெரி பிளெஸ்ட். நான் சினிமாத்துல இன்ட்ரடியூஸ் ஆனதே கிரியேஷன், கிச்சா ப்ரொடக்ஷன் தான் இன்ட்ரடியூஸ் ஆனேன். ஸோ அங்கே இன்ட்ரடியூஸ் ஆகி அண்ட் ஐ டென்ட் கெட் எனி ஆப்பர்ச்சுனிட்டி அவர் கூட பேசுறதுக்காகட்டும், இல்லை ஸ்க்ரீன் ஷேருக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. இப்போ வரைக்கும் பேசுறது இல்லையா? பேசியிருக்கேன். அந்த லான்ச்சில் தான் நான் பேசியிருக்கேன். அது எப்படின்னா, அது முடிச்சுட்டு லான்ச்சில் தான் நான் மீட் பண்ணேன். ஏன்னா ட்ரீமும் பண்ணல. அவரு என்னோட மூவி, நான் பண்ண ஹீரோயினா பண்ண ஒரு படம், அவரு வந்துட்டு எனக்கு லான்ச் பண்ணுவார். தட் வாஸ் வெரி சர்ப்ரைசிங். அண்ட் இஸ் வெரி டவுன் டு எர்த். அவர் எப்படின்னா கன்னடத்துலலாம் எல்லா ஸ்மால் ஸ்மால் ஃபில்ம்ஸ் ஆகட்டும், இல்ல நியூ யங் டீம் ஆகட்டும், அவர் எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுவாரு. ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அவரோடது. நாட் எவ்ரி ஒன் டஸ். அவரு ஷூட்ல இருந்தாலும் அந்த மிடில் வந்துட்டு லான்ச் பண்ணி திருப்பி ஷூட்டுக்கு போனாரு. மார்க் ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு சென்னையில. அது முடிச்சுட்டு தான் போனாரு. அண்ட் எனக்கு தெரியும் அவர் வந்துட்டு நிறைய பீப்புள் பார்த்திருப்பாரு. எங்களெல்லாம் எப்படி ஞாபகம் இருக்கும்? ஏன்னா அவரு என்ன லான்ச் பண்ணாரு கிச்சா ப்ரொடக்ஷன்ல. பட் ஐ டிடன்ட் டூ அஸ் ஹீரோயின். ஐ டிட் அஸ் அ மேஜர் ரோல் அதுல. நான் ஸ்டேஜில் நான் சொன்னேன், சார் ஐ எம் வெரி பிளெஸ்ட். ஏன்னா உங்களோட ப்ரொடக்ஷன் லான்ச் ஆனேன். இப்போ என்னோட மூவிக்கு நீங்க வந்துட்டு ட்ரெய்லர் லான்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இது எனக்கு பெரிய விஷயம் சார் நான் சொன்னேன். யூ வர் சர்ப்ரைஸ்ட். இப்படி பார்த்துட்டு அம்பி நீங்க வயசாயித்தோன்னு சொன்னேன். ஆமா சொன்னேன் நான். ஸோ யூ வர் ஸோ ஹாப்பி. அண்ட் அவர் சொன்னார், நெக்ஸ்ட் என்னோட படத்தில் 100% நான் உன்னை ஞாபகம் வச்சுப்பேன். அண்ட் வெரி ஹாப்பி. ரொம்ப தூரம் வந்திருக்கேன். இன்னும் ரொம்ப தூரம் எதுவும் இல்லை. ஜஸ்ட் கான்சென்ட்ரேட். கொஞ்சம் தூரம் தான் இருக்கு நீ ரீச் ஆகிறதுக்கு. தேங்க்யூ. தட் இஸ் வெரி பிக் பிளெஸிங். எந்த அவார்டு வேணாம், அதே ஒரு பெரிய அவார்டு எனக்கு தோணுச்சு அப்போ. அண்ட் நீங்க சொன்ன அந்த படம் அம்பினி அம்பினிங் வயசாயித்தோ. அது வந்து பவர் பாண்டி Remake. படத்தினுடைய ரீமேக். தமிழ்ல வந்து தனுஷ் சாரோட ஃபிலிம் பவர் பாண்டியோட ரீமேக். அந்த படத்துல நீங்க கன்னடத்துல நடிச்சிருக்கீங்க. கன்னடத்தில் நடிச்சிருந்தேன். தட் இஸ் ஒரு மேஜர் ரோலா பண்ணேன். வித் ரிஷப் ஷெட்டி சார் காம்பினேஷனா. ஸோ ரிஷப் ஷெட்டி சார் வந்துட்டு டிரெக்டரா பண்ணுவார், நான் அசிஸ்டன்ட் டிரெக்டர். அண்ட் அம்பரீஷ் சார் வந்துட்டு அந்த பவர் பாண்டியோட ரோல். ராஜ்கிரண் சாரோடைய ரோல். ஓகே.
அண்ட் தமிழ் இண்டஸ்ட்ரியில நீங்க நான் மீட் பண்ணணும். ஐ வாண்ட் திஸ் லைக் பர்சனாலிட்டிஸ் டு மீட் இன் ரியல் அப்படின்னா யாரெல்லாம்? ஃபர்ஸ்ட் இஸ் விஜய் சார். ரீசன்? Reason, I like the way he gives the confidence to the all youngsters. பின்ன அவர் இப்போ எலெக்ஷன்ல நின்னுட்டு இருக்காரு and I wish he win because I want to see some changes here. என்ன சொல்லலாம், எல்லாருக்குமே அவரை பிடிக்கும். அவர் கூட பேசும்போது என்னன்னா அது ஒரு வைபே டிஃப்ரெண்ட். அவரோட இன்டர்வியூ எல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கல அண்ட் நான் திங்க் பண்ணா மீட் பண்ணலாம். பட் வாட் ஐம் திங்கிங் இஸ் ஏதாச்சும் ஸ்பெஷல் மொமெண்ட்ல நான் அவரை மீட் பண்ணணும்னு. அவரோட ஈச் அண்ட் எவ்ரி ஸ்பீச்சில் இட் இல் ஸோ மோட்டிவேட்டிங். கேர்ள்ஸ்க்காகட்டும் பாய்ஸ்க்காகட்டும் ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும். கரெக்ட், இவர் சொன்னது கரெக்டு தான். பெரிய ஆள் மட்டும் கிடையாது, சின்ன பீப்புளும் தே கேன் சாதிக்கலாம். அண்ட் ஸோ யங்ஸ்டர்ஸ் எஸ், யங்ஸ்டர்ஸும் சாதிக்கலாம் அண்ட் ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அவரே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இஸ் சூப்பர் வைப். ஓகே. அவருக்கு அப்புறம் தனுஷ் சார். ஓகே. அண்ட் அவருக்கு அப்புறம் விஜய் சேதுபதி சார். ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் விஜய் சேதுபதி சார் நான் எங்கேயும் பார்த்தது கிடையாது. ஸோ ஐ வாண்ட் டு see him. அண்ட் ரஜினி சார் அண்ட் கமல் சார். இதெல்லாம் நடந்துருச்சுன்னா ஓகே, இட்ஸ் லைக் வாவ். நான் தூங்கவே மாட்டேன். தூங்காமலாம் இருக்க கூடாது. தென் யுவர் பாடி வில் கெட் டேமேஜ்ல. அது ரொம்ப முக்கியம். பட் ஐ மேனிஃபெஸ்டிங் என்னோட ஃபேவரட்ஸ்னா நான் பார்க்கணும் அண்ட் தே ஷுட் நோ மை டேலண்ட். என்ன டேலண்ட் பார்த்து தெரிஞ்சுட்டு எனக்கு ஆஃபர்ஸ் கொடுத்தா போதும். அண்ட் டெஃபினெட்லி ஐ வில் டூ. இட் வில் ஹேப்பன். இட் எவென்ச்சுவலி வில் ஹேப்பன். கிச்சா சுதீப் சார் தானே கன்னடத்துல பிக் பாஸ்லாம் ஹோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆன் அ ஃபைன் டே உங்களுக்கு வந்து பிக் பாஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வந்தா கிராப் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் இருக்கா? இப்போதைக்கு தாட் இல்லை. பட் ஐ ஃபீல் பிக் பாஸ் இஸ் நாட் ஃபார் மீ. ஏன்னா ஐ ஹாவ் லாட் ஆஃப் ஷார்ட் டெம்பர். பொசுக்குன்னு அரைஞ்சிருவேங்க அப்படின்ற மாதிரி. ஸோ கொஞ்சம் ஷார்ட் டெம்பர் இருக்கு அண்ட் ஐம் வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் பர்சன். ஸோ நானா அங்கே இருந்தா ஐ டோன்ட் நோ வெதர் ஐ வில் சர்வைவ். எனக்கு தெரியல. பட் பிக் பாஸ் இஸ் நாட் ஃபார் மீன்னு எனக்கு தோணுது. பிக் பாஸ் வில் பி மை லாஸ்ட் ஆப்ஷன். எனக்கு ஐ வாண்ட் டு டூ. ஏன்னா பிக் பாஸ் வந்துட்டு டவுன்னு நான் எதுவும் சொல்லல. பிக் பாஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எவ்ரி ஒன் ஃபார் த க்ரோத். ஆனா என்னோட ட்ரீம் நான் பெரிய பெரிய படம் பண்ணணும், பெரிய பெரிய ஸ்டார் கூட பண்ணணும், நல்ல நல்ல படம். தட் ஷுட் பி லைக் இப்போ நிறைய மூவிஸ்ல பாய்ஸோட ஃபீலிங்ஸு, பாய்ஸோட லவ் எல்லாம் பாய்ஸ் 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 தான் சொல்லிட்டு இருக்காரு. கேர்ள்ஸோட லவ் எங்கே போச்சு? கேர்ள்ஸோட ஃபீலிங் எங்கே போச்சு? கேர்ள்ஸுக்கும் இன்னும் நிறைய ஹீரோயினுக்கும் ஸ்பெஷலி ஹீரோயினுக்கும் இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து. ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்மிகா பண்ணா கேர்ள் ஃப்ரெண்ட். எனக்கு அந்த மாதிரி ஒரு நாட் ஓன்லி பாய்ஸ் ஓரியன்டட், ஒரு கேர்ள் ஓரியன்டட் விமன் சென்ட்ரிக் ஃபில்மும் பண்ணணும்னு இருக்கேன் நான். ஸோ ஐ ஹாவ் ட்ரீம்ஸ் ஆஃப் டூயிங் மோர் ஃபில்ம்ஸ். அது ஒரு படம் பார்க்கும்போ ஒரு பொண்ணுக்காகட்டும் ஒரு பையனாகட்டும் தே ஷுட் ஃபீல் லைக் வாவ், இது என்னோட லைஃப்ல ஆயிருக்கு, எவ்வளோ அழகா அவ காமிச்சிருக்கான். ஸோ தமிழ்நாட்டுல வந்துட்டு விமன் சென்ட்ரிக் ஃபிலிம்ஸ் பண்றவங்க வி ஹாவ் a lot of heroines. ஸோ அதுல உங்களை இன்ஸ்பயர் பண்ண லேடி ஹீரோயின்ஸ்லாம் யார்? ஐ லைக் நயன்தாரா. அதுக்கப்புறமா ஐ லைக் சரத்குமார் சாரோட டாட்டர் வரலட்சுமி சரத்குமார். ஜோ மேம்? ஓல்ட் இஸ் கோல்ட் அல்ல. ஐ ஜஸ்ட் ஃபர்காட். ஏன்னா அவங்களும் வந்துட்டு 36 வயது நிலை அந்த மாதிரி. அதுக்கு அடுத்து அவங்களுடைய சில ஃபிலிம்ஸ்மே வந்துட்டு விமன் ஓரியன்டா இருந்திருக்கு. ஸோ நான் வெரி விமன் சென்ட்ரிக்னு சொல்ல. ஸோ என்னோட கிராஃப்ல அதுவும் என்னோட மைண்டில் இருக்கு, அந்த மாதிரி ஒரு ஃபிலிம் பண்ணணும். ஓகே. அண்ட் கம்மிங் பேக் டு வாவல்ஸ், இது வந்து ஒரு 5 டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு ஃபிலிம் இல்லை. சம்திங் மோர் 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 ஒரு ஸ்பெஷல் விஷயங்கள் சேர்ந்துக்கிட்டே இருக்கு. சினி ஜெயன் சார் இருக்காங்க, யுகி சேது சார் இருக்காங்க. உங்களுடைய ஒர்க்ஸ்லாம் யாரோட இருந்தது? உங்களுடைய ஷார்ட்ஸ்லாம்? ஜகன் சார். ஜகன் சார் இஸ் ஒன் ஆஃப் த டிரெக்டர். அதில் நானும் ராஜயப்பா கோஸ்டாரா பண்ணோம். அண்ட் இட் இஸ் லைக் என்ன சொல்ல, ஃபேமிலி ஓரியன்டட் ஸ்டோரி வித் லவ். அண்ட் நான் ரொம்ப ஹோம்லியாக பண்ணியிருக்கேன். லைக் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த மாதிரி வரும். அண்ட் இந்த ஷூட் வந்துட்டு கூறுகள் தான் நடந்துச்சு. அண்ட் ஜஸ்ட் இன் 25 days போர்ஷன் முடிச்சிட்டாரு. பிகாஸ் 5 directors directing 5 films இல்லையா, தட் மேக்ஸ் அ 1 film. ஸோ இட் வில் பி லைக் half an hour one ஒரு ஸ்டோரி.
ஸோ அந்த ஹாஃப் அன் ஹவர்ல நானும் ஒண்ணு பண்ணியிருக்கேன் வித் ராஜயப்பா. அண்ட் ஸ்டோரி ரொம்ப அழகா இருந்தது. அண்ட் ஒண்ணு விஷயம் எனக்கு ரொம்ப புடிச்சதுன்னா, இந்த ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்துட்டு இருக்கேன். 5 டிரெக்டர்ஸ் டிரெக்டிங் 5 ஸ்டோரீஸா? தட் வில் மேக் 1 ஃபில்மா? இது என்ன சார் இது வித்தியாசமா இருக்குன்னு. அதுக்கப்புறம் தெரிஞ்சது சச் அ டேலண்டட் அண்ட் ரொம்ப ஆம்பிஷியஸ் டிரெக்டர்ஸ்ன்னு. எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். அங்க யாரும் அசிஸ்டன்ட் டிரெக்டர் இல்ல. வேலை செய்றதுக்கு யாரும் இல்ல. இவரு தான். ஒரு மூவில ஜெகன் சார் டிரெக்ட் பண்ணா, சுத்த ஃபுல்லு அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் ஆகட்டும், காஸ்டியூம் அது இது வேற டிரெக்டர்ஸா வருவாரு. ஸோ அவரு சேர்ந்து பண்ண படம் இது. ஸோ இட்ஸ் ரியலி கிரேட். அண்ட் ஆக்சுவலி மோர் தென் இந்த ப்ரமோஷன் மோர் தென் மீ ப்ரமோட்டிங் திஸ் இல்லையா, ஐ லைக் டு அப்ரிஷியேட் டிரெக்டர்ஸ். ஏன்னா அவருக்கு இது டெப்யூ அண்ட் தே ஹேவ் ஸ்ட்ரகிள்ட் அ லாட். ஸோ அவருக்கும் நல்லதாகட்டும். நான் அண்ட் ராஜா ஐயப்பா அவருக்கு வந்து ஹியூஜ் கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் வந்துட்டு ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய கிளப்ஸே இருக்குன்னு சொல்லலாம். ஆர்மி சாரி கிளப்ஸ் இல்ல கரெக்ட் ஆர்மியே கரெக்ட். வந்து இருக்காங்க. அவருடைய உப்பு புள்ளிக்காரமா இருக்கட்டும் அண்ட் ஆல்சோ அவருடைய நிறைய ஃபிலிம்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே சீரீஸ்லாம். உங்களுக்கு அவரோட பேர் பண்ணும்போது அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் இல்லையா? இப்பேற்பட்ட ஃபேன்ஸ் கிளப் இருக்கிற ஒரு ஆள் கூட நம்ம நடிக்கிறோம். நம்ம வந்து பயங்கரமா பண்ணணும்னு. ஹவ் வாஸ் வொர்க்கிங் வித் ஹிம்? நீங்க இப்படி சொல்லுவீங்க. அவன் சொல்ல நான் எப்படி திங்க் பண்ணிட்டு இருந்தேன் ஆக்சுவலி நான் உங்க கூட எப்படி நடிப்பேன். பிகாஸ் ஹி ஹஸ் சீன் மை சீரியல்ஸா தமிழ்ல. ஸோ ஆக்சுவலி எனக்கு என்னோட பேர் ராஜாயப்பன் சொல்லும்போது ஐ ஃபெல்ட் ரியலி ஹாப்பி. ஏன்னா அவனோட உப்பு புளிக்காரம் பார்த்துருக்கேன் அண்ட் இஸ் ஒன் ஆஃப் மை மியூச்சுவல் ஃப்ரெண்ட். ஸோ ஐ லைக் ஹிஸ் க்ரோத். ஹி ஹஸ் ஸ்ட்ரகிள்ட் அ லாட். அவன் டைரக்டா ஆர்டிஸ்டா வரல. ஹி ஹஸ் டன் அஸ் அசிஸ்டன்ட் டிரெக்டர் அப்படியெல்லாம் பண்ணி தான் ஆர்டிஸ்ட் ஆனா. அண்ட் இஸ் வெரி டவுன் டு எர்த். அண்ட் ஒரு விஷயம் சொல்றேன். யாரே வந்தாலும் இந்த இண்டஸ்ட்ரியில யாரே வந்து என் முன்னாடி எனக்கு கோஸ்டாரா நடிச்சாலும் ஐ ஃபீல் ஐ எம் த பெஸ்ட் ஃபார் மை செல்ஃப். அண்ட் ஐ டோன்ட் ஃபீல் எனக்கு அந்த பயம் ஆகட்டும் எதுவும் இல்லை. லைக் பெரிய ஸ்டார் வந்துட்டு என் கூட கோஸ்டாரா பண்ணாலும் நான் என்ன பண்ணுவேன், வித்தின் அ செகண்ட் வந்து ஷார்ட் முடிச்ச உடனே அந்த சார் இல்ல அந்த மேம் ஆகட்டும் அவரு சொல்லணும். சோ அண்ட் சோ ஆக்டர் சொல்லணும். "அக்ஷிதா சூப்பர் அக்ஷிதா, வேர் வர் யூ ஆல் தீஸ் இயர்ஸ்ன்னு." ஸோ ஐ அம் நாட் ஸ்கேர்ட் ஆஃப் லைக் ஆக்ட் பண்றதுக்கு ஆர் ப்ரிப்பரேஷனும் எனக்கு தேவையில்ல. அந்த சம்டைம்ஸ் ஐ ஃபீல் பிகாஸ் எனக்கு எந்த ஸ்கிரிப்ட் வந்தாலும் ஐ வில் மேக் ஷூர் ஐ வில் பி த பெஸ்ட் இன் தட். அட 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 பொளக்குறீங்களே அக்ஷிதா! எப்படி எப்படி? அதாவது நானும் ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட், அவங்களும் ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட். வி அவ்வளவுதான். வில் டூ த ப்ரொஃபஷன்ஸ் அவ்வளவுதான். நோ பயம்ஸ், நோ நர்வஸ், நோ நத்திங். அவர் பெரியவரு, நான் சின்னவரு. ஆல் ஆர் ஈக்குவல். எண்ட் ஆஃப் த டே ஐ வில் மேக் ஷூர் தே வில் டெல். அவரோட வாயில அவர் சொல்லுவாரு. ஐ வில் மேக் ஷூர். கிரேஸ் யூ ஹேவ் டன் அண்ட் தட் இஸ் ஹேப்பனிங். ஆனா பெரிய இட் பெரிய வில் படம் ஹேப்பன் பண்ணும். ஆல்சோ. யா. அண்ட் அக்ஷிதான்ற பேர் வந்து ஃபிலிம்க்காக ஆன் ஸ்கிரீன்ல வந்த நேமா? இட்ஸ் யுவர் பர்த் நேம்? பர்த். ஓகே. அண்ட் நவ் ஐ ஹேவ் சம் ஃபியூ பிக்சர்ஸ். அத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். லெட்ஸ் கிராப் த மெமரீஸ் ஃப்ரம் தட். ஸோ இதுல எனக்கு வந்து உங்களுடைய காஸ்டியூம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ டிஸ்கிரைப் அபவுட் தட். ஓகே. ஆக்சுவலி இது எங்களோட ட்ரெடிஷனல் சாரி. ஸோ கன்னடா சாரி ஐ மீன் நார்மல் சாரி வந்துட்டு ஃப்ளீட்ஸ் முன்னாடி இருக்கும்ல. எங்களோடது ஃப்ளீட்ஸ் பின்னாடி இருக்கும். ஸோ இது கூர்கில் மட்டும் தான் இந்த மாதிரி சாரி கட்டுவாரு. யாஹ். ஓகே. ஸோ இட்ஸ் ஒரு மாதிரி வெரி ரொம்ப டிஃபரெண்ட். டிஃபரெண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா நார்மல் சாரி தான் கட்டுவீங்க. ஆமா, ஆமா. இல்ல யூ ஹேவ் எனி ஸ்பெஷல்? அப்படி இல்ல. நார்மல் சாரி தான் நம்ம ட்ரேப் பண்ணுவோம். அண்ட் இது வந்து எனி ஃபங்க்ஷன்ல எடுத்ததா இந்த ஆமா, picture? என்னோட சிஸ்டரோட கல்யாணம். ஓகே, ஓகே. சூப்பர். என்னதான் வந்து சீரியல்ல வில்லத்தனமா அக்கா கிட்ட சேரவே கூடாது அப்படிலாம் இருந்தாலும், ஆஃப் ஸ்கிரீன்ல வந்து யூ போத் ஆர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களும், தேஜு அவர்களும். அண்ட் ரீசென்ட்டா நெறைய இந்த மாதிரி ஆன்மீக பயணங்கள் வந்து எங்களால பார்க்க முடிஞ்சது. ஒரே கோவில், 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 காட், காட், காட்ன்னு. என்ன? ஐம் ஆக்சுவலி வெரி ஸ்பிரிச்சுவல். அண்ட் நான் ரொம்ப நம்புறேன் கடவுள்னா. அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு கிடைக்கிற பீப்புளும் சரவுண்டட் பை மீ அப்படியே இருக்கும். அண்ட் தேஜு எனக்கு எப்படி ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டேன்னா பிகாஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஒரு கோயில் பத்தி பேசிட்டே இருக்கும்போ அப்படியே எனக்கு கனெக்ட் ஆயிடுச்சு. அண்ட் ஐ லைக் ஹர் கேரக்டர் அண்ட் அஃப்கோர்ஸ் ஷீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் நவ். திங்கே பண்ணல. ஏன்னா நான் இந்த இண்டஸ்ட்ரியில யாருனும் பெஸ்ட் ஃப்ரெண்டா வச்சுக்க மாட்டேன். ஐ ஜஸ்ட் கோ வித் அ ஃப்ளோ. ஏன்னா எனக்குன்னே செப்பரேட் ஸ்மால் சர்க்கிள் இருக்கு. தே ஆர் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் பாஸ்ட் 10 இயர்ஸ். ஏன்னா அவர் என்னோட ஸ்ட்ரகிள் பார்த்துருக்காரு அண்ட் கரியர் பார்த்துருக்காரு. பட் இண்டஸ்ட்ரியில் ஐ திங்க் தேஜு ஹேஸ் பிகம் ஒன் ஆஃப் மை பெஸ்டஸ்ட் ஃப்ரெண்ட். ஒன் திங் அவங்க கிட்ட இருந்து கத்துக்கணும் அப்படின்னா என்ன சொல்றீங்க? லாட் ஆஃப் பேஷன்ஸ். அண்ட் ஒன் திங் வி ஹேவ் டு அவாய்ட் ஃப்ரம் அப்படின்னா?
ஷீஸ் வெரி நாட்டி ஒரு அந்த மாதிரி. இல்ல நாட்டி நான் தான். அவங்க பாவமா? சாரிங்க உங்கள தப்பா எடுத்துட்டேன். நோ ஷீ இஸ் வெரி ஸ்வீட். அதுல எதுவும் இல்ல, மைனஸ் பாயிண்ட் எதுவும் இல்ல. ஷீ இஸ் வெரி ஆம்பிஷியஸ். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும். ஒரு ஒரு டைமும் உட்காரக்கூடாது. யூ ஹேவ் டு கீப் ஒர்க்கிங் அண்ட் மல்டிபிள் த மணி. ஸோ அந்த மாதிரி எல்லாம். ஸோ நான் ஆக்சுவலி அவ கூட இருந்து ஐ ஹவ் லேர்ன்ட் அ லாட் சொல்லலாம். லைக் என்ன சொல்லலாம், ஃபினான்ஷியலி ஆகட்டும், ஐ ஹவ் லேர்ன்ட் அ லாட். நீனு யூ ஷுட் பி லைக் யூ ஷுட் நாட் செட்டில் ஃபார் ஸ்மால். விடு இது வந்துச்சல, ஓகே விடு பரவாயில்லையா, இவ்வளோ பேமெண்ட் வந்துச்சல. நோ அக்ஷி, தட் இஸ் நாட் த திங். உன்னோட இது தெரியும் உனக்கு. யூ ஹேவ் டு டிமாண்ட் திஸ் இஸ் வாட் இஸ் மை பேமெண்ட். இந்த யூ ஆர் நாட் சம்திங் வெரி நார்மல். இந்த அவளே எனக்கு ஏற்றி விடுவா. கரெக்ட் தேஜு, நான் இப்போ பண்ணுவேன் பார் சார், இதுக்கெல்லாம் கம்மி கலை பண்ண முடியாது சார். ஆட் சுட்டானே ஒரு வருஷத்துக்கு கொடுக்கணும் சார். சூப்பர். ஷீ இஸ் ஒர்க்ஹாலிக் அண்ட் கட் அண்ட் ரைட். எஸ், ஷீ இஸ் வெரி ஸ்வீட். அண்ட் என்ன சொல்லலாம், அவ பத்தி எதுவும் நெகட்டிவா சொல்றதுக்கு எதுவும் இல்ல. நாட் நெகட்டிவ் பட் ரொம்ப ஃபுட்டி பா இவங்க அந்த மாதிரி. கியூட் நாட்டி திங்ஸ். ஷீ இஸ் வெரி ஃபுட்டி. ஆனா என் கூட சேர்ந்து இப்போ ஜிம் டயட் எல்லாம் ஓ, ஆரம்பிச்சு. நீங்க ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக்கா? இதெல்லாம் நம்ம வந்த உடனே பேச வந்திருக்கணும். எங்க இருந்து ஆரம்பிச்சது அந்த ஃபிட்னஸ் ஃப்ரீக்? யார் உங்களுக்கு இதெல்லாம் வந்து கத்து கொடுக்கறது? என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஹீஸ் அன் ஆர்டிஸ்ட். ஸோ அவன் பேர் வந்துட்டு அபிதாஸ்ன்னு. ஹீஸ் அன் ஆர்டிஸ்ட் அண்ட் ஹீஸ் அ வெரி பிக் சப்போர்ட் எனக்கு என்னோட கரியர்ல. ஸோ நான் கொஞ்சம் குண்டானாலும் எல்லாரும் க்யூட்டா இருக்கீங்கன்னு சொல்லுவார். ஆனா அவன் காரி துப்புவா. எப்படி இருக்கே பாரு, அப்பா அம்மா மாதிரி இருக்கேன், நீ லுக் லைக் அன் எலிஃபண்ட் ப்ரோ, யூ ஹேவ் டு ஒர்க் அவுட். ஸோ ஃப்ரம் ஹிம் நான் ரொம்ப கற்றுக்கிட்டேன் அபவுட் த ஒர்க் அவுட். ஜிம் ஆகட்டும், இல்லை வி ஹாவ் டு மோல்ட் ஆர் செல்ஃப் அண்ட் த வே ஹி மோட்டிவேட்ஸ் இஸ் பிக்கெஸ்ட் பேக் போன்னு சொல்லலாம். ஸோ இது நான் எனக்கு இருக்கிற ஒரு குட் திங் என்னன்னா, அது நானே சொல்லக்கூடாது, எல்லாரும் சொல்லுவாரு, பட் ஸ்டில் ஐ வில் சே, நான் எப்படி இருக்கேன், என்ன நல்ல விஷயம் இருக்கு, நான் எப்படி இருக்கேன், ஐ லைக் டு ஸ்ப்ரெட் தட் ஹாப்பினஸ் அண்ட் ஸ்ப்ரெட் தட் வைப் அண்ட் ஃபிட்டா இருக்கணும். இப்போ ஐலி டீம்ல என்னோட ப்ரொடியூசர் சொல்லிட்டு இருப்பேன், அம்மா நீ ஜிம்முக்கு போறே ஓகேம்மா, ஓகே ஜிம்முக்கு போயிட்டு கொஞ்சம் லேட்டா வர செட்டுக்கு, நீ எல்லாரும் ஜிம்முக்கு போற ஆரம்பிச்சிருக்காரு இப்போ உன்னால, எல்லாரும் டயட்டு சொல்றேன், எங்கம்மா அறுத்துட்டு வருது. சார் நல்ல விஷயம் தானே சார், எல்லாரும் ஃபிட்டா இருக்கணும் சார், ஹெல்த் இஸ் இம்பார்ட்டன்ட்னு சொல்ல. ஸோ சந்தோஷ் ஆரம்பிச்சிட்டா என்னோட பேரு ஜிம்மு. ஸோ எவ்ரி ஒன் ஆர் ஜிம் ஃப்ரீக்ஸ் நவ் இன் ஆர் செட். Okay, so you have influenced. Yes, You are influencer, proud influencer. நல்ல விதத்துல இன்ஃப்ளூயன்ஸ். கண்டிப்பா கண்டிப்பா. அண்ட் இப்போ ஒரு ஒன் ஆஃப் த ரியாலிட்டி ஷோல திஸ் வாஸ் அ டிபேட், சரிங்களா? அப்போ கை இஸ் டெல்லிங் எல்லாருமே ஃபிட்டா இருக்கணும் அப்படின்னு. அப்போ த ஆப்போனன்ட் ஆங்கர் டோல்ட் செலிபிரிட்டி ஃபிட்டா இருக்காங்க பிகாஸ் இட்ஸ் தேர் ஜாப், அவங்க ஸ்கிரீன்ல வந்து நல்லபடியா இருக்கும், ஸோ தேர் ஃபிட். ஏன் வந்து எவ்ரி பீப்புள் ஷுட் பி ஃபிட் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ வாட்ஸ் யுவர் ஆன்சர் ஃபார் தட்? இந்த ஆன்சர் வந்துட்டு என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நான் சொல்லியிருக்கேன். நான் சொல்லுவேன், இது என்னது இப்படி ஆயிருக்க, ஐ எம் யங்கர் டு யூ லுக் அட் மீன். அப்போ அவர் சொல்லுவாரு, நீ செலிபிரிட்டி அப்பா, உனக்கு என்ன, நாங்க எதுக்கு ஃபிட்டா இருக்கணும்னு. பட் ஆன்சர் என்னன்னா, செலிபிரிட்டியே ஃபிட்டா இருக்கணும்னு கிடையாது, இந்த உலகத்துல எல்லாருமே ஃபிட்டா இருக்கணும். அண்ட் இட் இஸ் குட் ஃபார் தெம், ஃபார் தேர் ஹெல்த். டயட்னா வெரி குக்கும்பர் சாப்பிட்றது கிடையாது. இட்ஸ் லைக் தோடா ரைஸ், சப்ஜி, அதுக்கப்புறமும் ப்ரோட்டீன்ஸ், எக் ஆர் 100 grams ஆஃப் சிக்கன். ஸோ நம்ம எல்லாம் சாப்பிட்டுருக்கோம், ஆனால் கொஞ்சம் ஒரு இதில் அளவு சாப்பிடணும். ஸோ ஹெல்த் ஆகட்டும், டயட் ஆகட்டும், ஃபிட்னஸ் ஆகட்டும், எல்லாரும் பார்த்துக்கணும். பிகாஸ் ஒரு ஏஜ் ஆனக்கப்புறமும், ஒரு 30+ ஆனக்கப்புறமும் நம்ம ஜிம் ஒர்க் அவுட் பண்ணலைன்னா, யோகா ஆகட்டும், வெயிட் லிஃப்டிங் ஆகட்டும் பண்ணலைன்னா, எங்களோட போன்ஸ் உள்ள ரொம்ப வீக்காக இருக்கும் அண்ட் எங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது. ஸோ எந்த டாக்டர் ஆனாலும் என்ன சொல்லுவார், நீங்கள் வந்துட்டு 40 yearsல சூப்பராக இருக்கணும்னா சாப்பிடுங்க, சாப்பிட வேணாம்னு யாரும் சொல்ல மாட்டார். ஆனால் யூ ஹேவ் டு டூ ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இட்ஸ் நாட் பியூட்டிக்கு மட்டும் அல்ல நம்ம டயட் ஃபிட்னஸ் பண்ணுறது, ஃபார் த ஹெல்த். ரொம்ப வருஷமாக வாழணும், யாருன்னு நம்பி நம்ம இருக்கக்கூடாது. இந்த ராதிகா மேம் ரீசெண்ட் இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, வி ஆல் ஹியூமன்ஸ் ஆர் அலோன், யாருக்குமே யாரும் இல்லை, வி ஆர் ஆல் அலோன். ஸோ அதனால நம்ம நம்பி யாரும் இருக்கக்கூடாது அண்ட் நம்ம ஃபிட்டா இருக்கணும். சாகும்போதும் நம்ம ஃபிட்டா சாகணும். ஐயோ முடியல அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ ஐ வில் அட்வைஸ், ப்ளீஸ் பி ஃபிட், ஈட் ஹெல்தி. அண்ட் பிரியாணி சாப்பிடுவீங்களா, சாப்பிடுங்க, ஆனால் ஒரு அளவுக்கு சாப்பிடுங்க, அவ்வளோதான். பட் ஒர்க் அவுட், அட்லீஸ்ட் டு வாக் 10,000 steps. நான் உங்களை இப்போ ஜிம்முக்கு போற ஆரம்பிச்சேன். இல்ல, அது ஆல்ரெடி ப்ராசஸ் ஆன் கோயிங் தான்.
ஸோ யா அண்ட் திஸ் ஃபோட்டோ இல்ல வெரி ரொம்ப ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லான ஃபோட்டோவா நான் ஃபீல் பண்றேன் இதை பார்க்கும்போது. ஸோ யூ வென்ட் டு ஈஷா அண்ட் மகாசிவராத்திரிக்கு. மகாசிவராத்திரி. ஹவ் வாஸ் தட் நைட்? ஆக்சுவலி எவ்ரி மகாசிவராத்திரி பெங்களூரில் டெம்பிள் தான் இருப்பேன் நான் அம்மா கூட. ஸோ 3 இயர்ஸாக நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். சிவராத்திரி வந்துட்டு அங்கே கோயம்புத்தூரில் செலிப்ரேட் பண்ணணும். ஐ ஹாவ் டு சி என்ன அங்கே என்ன வைப் இருக்கு, என்ன ஃபீல் இருக்குன்னு. ஆனா இந்த வாட்டி அவரே கூப்பிட்டாரு. என்னும் தேஜு அவரே கூப்பிட்டாரு. கூப்பிட்டுட்டு தே கேவ் அ ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட், இன்வைட் எவ்ரிதிங். தட் வாஸ் வெரி நைஸ். அண்ட் என்னோட ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, எனக்கு மெடிடேஷன் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மெடிடேஷனுக்கோஸ்கரம் நான் அங்கே போனேன். அண்ட் ஐ ஃபெல்ட் வெரி பீஸ்ஃபுல், காம். இன்னொரு வாட்டி போகணும். பட் இந்த மாதிரி ஈவென்ட்டுக்கு போகக்கூடாது. செப்பரேட்டா ஒரு வாட்டி போகணும். போயிட்டு ஒரு 1 வீக் இருந்து டீடாக்ஸ் பண்ணி வரணும்னு. ஸோ ஜிம் மட்டும் இல்ல. எனக்கு யோகா ரொம்ப பிடிக்கும். ஐ லைக் டு மெடிடேட். ஒரு மனசுக்கு சாந்தி கிடைக்கும் எனக்கு. அண்ட் ஐ ஃபெல்ட் வெரி நைஸ். சூப்பர். அண்ட் நல்லா சாப்பிடுவீங்கன்னு சொன்னீங்க. ஃபிட்டா இருக்கிறதுக்காக சாப்பிடுவேன்னு சொன்னீங்க. யூ நோ டு குக்? ஐ அம் வெரி குட் இன் குக். கன்னடா குக்கிங் ஒரு தமிழ் குக்கிங்? தமிழ் குக்கிங் தெரியல. கன்னடா, கூர்க் எல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு குக்கிங். கூர்க்ல ஸ்பெஷல் டிஷ்னா என்ன சொல்லுங்க? ரெசிபி சொல்லுங்க, நாங்க ட்ரை பண்ணி. தட் இஸ் ராகி பால்ஸ். அண்ட் ராகி பால்ஸ்னா ரைஸில் பண்ணுவார். நீங்க கூகுள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். உண்டை உண்டையா இருக்கும். ஓகேவா? அதுக்கு நம்ம சிக்கன் குழம்பு போட்டு சாப்பிடலாம். களி சொல்றீங்களா? களி களி இல்ல. தட் இஸ் கேழ்வரகு. ராகி முத்தே. தட் இஸ் இன் கன்னடா. ஓகேவா? இது வந்துட்டு ரைஸ் பால்ஸ். ரைஸில் பண்ணுவார். ரைஸ் பால்ஸ் ஒயிட்டாக இருக்கும். அது நம்ம சிக்கன் கறியில் சாப்பிடலாம். அது ஒன்று ஸ்பெஷல் டிஷ். அதுக்கப்புறமும் இங்கே இது இருக்குல்ல, என்ன சொல்றது? ஆனா அது வந்துட்டு நூடுல்ஸ் மாதிரி இருக்கும்ல, இங்கே என்ன சொல்லுவாரு? இடியாப்பம். எஸ் எஸ் எஸ். இடியாப்பம். இடியாப்பம். இடியாப்பம் அங்கே ஸ்பெஷல் ஃபுட். ஆ. என்ன சாப்பிடுவீங்க? பாயா அந்த மாதிரியா? பாயா நம்ம போட்டு சாப்பிடுவோம். அதுக்கப்புறமும் அங்கே வந்துட்டு நான்வெஜ் வந்துட்டு போர்க் ரொம்ப ஃபேமஸ். ஸோ நம்ம சாப்பிடுவோம். போர்க் இஸ் டூ ஃபேமஸ். நம்பர் 1 அங்கே. கூர்க் டிஷ்னா போர்க் அண்ட் ரைஸ் பால்ஸ். சூப்பர். வெரி குட். அண்ட் உங்களோட இவ்வளவு நேரம் பேசினது வந்து ஐ டிராவல் டு கூர்க், ஐ வென்ட் டு பெங்களூர், அதுக்கப்புறம் அப்படியே இப்போ வந்து சென்னைக்கு வந்திருக்கேன். ஈஷா, கோயம்புத்தூர், அப்புறம் இப்போ சென்னைக்கு வந்து உட்காந்துருக்க மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சிருக்கு. அக்ஷிதா, இன்னும் நீங்க வந்து நிறைய விஷயங்கள், முக்கியமா சினிமால உங்களுடைய ட்ரீம் வந்து நிச்சயமாக உண்மையாக வரணும் அப்படின்றது எங்களுடைய மிகப்பெரிய ஆசையாகவும் மாறி இருக்கு. தமிழ் சினிமா இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. கண்டிப்பா வால்ஸ் மார்ச் 13 ரிலீஸ் ஆகுது. நம்ம எல்லாருமே போயிட்டு தியேட்டர்ல பார்த்து சப்போர்ட் பண்றோம், சப்போர்ட் பண்ணுவோம். நிறைய நிறைய விஷயங்கள் பண்ணுங்க. அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க் யூ ஃபார் கமிங். தேங்க் யூ ஸோ மச். ஆனா நான் ஒரு விஷயம் ரொம்ப நம்புறேன். எல்லா சினிமா இண்டஸ்ட்ரி கம்பேர் பண்ணா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி இஸ் வெரி ஹியூஜ். அண்ட் இங்கே வந்துட்டு நியூ காமர்ஸ்க்காகட்டும், இல்லை புதுசா ஒரு ஸ்டேட் இருந்து வந்தவர்னா ரொம்ப வித் லவ் அண்ட் அஃபெக்ஷன் தே வில் வெல்கம். அண்ட் தே ஹேவ் வெல்கம்டு மீ. அண்ட் நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் ஸ்மால் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்காரு. ஸோ ஐ வாண்ட் த சேம் லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் இப்படியே எனக்கு ரொம்ப பாசமாக கொடுத்து பெரிய ஸ்க்ரீனில் மார்ச் 13th எல்லாரும் பார்த்துட்டு அப்படியே பெரிய பெரிய மூவிஸ் பண்ணணும்னு இருக்கேன். ஸோ அதுக்கு தமிழ் மக்களோட என்ன சொல்ல, அவருக்கு ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். அண்ட் அவருக்கு எவ்வளோ கிரேட்ஃபுல் சொன்னாலும் பத்தாது. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டு பி ஹியர். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கமிங். ஆல் தி பெஸ்ட்.